ديمي الفرقان المجيد ودخلوا في السلم காஃபா சதக்கல்லாஹு மௌலானா. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். மார்க்க நெறிமுறைகளை நாம் பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்களாக இருக்கின்றோம். முஸ்லிம் என்று சொன்னாலே அல்லாஹுவின் சட்டத்திட்டங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர். ஏதோ சிலதுக்கு கட்டுப்பட்டவர், சிலதை விட்டுவிட்டவர் என்பதற்கல்ல பெயர். முழுமையான கட்டுப்பாடு என்பது நமக்கு தேவை. உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழையுங்கள். முழுமையாக நுழைவது என்றால் என்ன என்றால், மார்க்க சட்டத்திட்டங்களை சிலதை நாம் விரும்பி செய்கின்றோம், அது பிடித்திருக்கிறது. சில விஷயங்கள் நமக்கு அது செய்வதில் சில சங்கடங்கள் கூட இருக்கலாம், நம் அறிவு அதை ஏற்காமல் கூட இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அவற்றை அல்லாஹ் ரசூலும் சொன்னதால் செய்ய வேண்டும். மார்க்கம் என்பது அறிவு சொல்லி வந்ததல்ல, நம்முடைய ஆராய்ச்சியின் வெளிப்பாடல்ல மார்க்கம் என்பது. அது இருக்கிறது, அதை அப்படியே செய்யணும். அறிவனால் ஒன்று உண்டாக்கப்படுமானால் அது வழிகேட்டிலே போய் நின்றுவிடும். மார்க்க சட்டம் எதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் மார்க்க சட்டம். ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், சில நேரங்களில் ஒழு செய்யும்போது காலை கழுக தேவையில்லைன்னு ஒரு சட்டம் இருக்குது. எப்போனா கடுமையாக குளிர் இருந்துச்சுன்னா, கடுமையான குளிர் அந்த காலகட்டங்களில் மோசா என்ற ஒன்றை அணிந்து அதன் மீது நம்ம மசகு செய்யலாம். மசகுனா என்னென்னா, காலுக்கு மேலே 3 விரலில் தேய்ச்சா அதுக்கு பேர் மசகு. 3 விரல்களால் அப்படி தேய்க்கணும். தேய்ச்சிட்டா காலை கழுவதை போல் ஒரு சட்டம் அது. அது நம்முடைய தேசத்திற்கு இந்த பகுதிக்கு ஒத்து வரலை. இதுவே டெல்லி போன்ற காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்கு போயிட்டீங்கன்னா அந்த சட்டம் உண்டு. இங்கே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், மோசாவின் மீது மசகு செய்வது மேலே செய்வதா அல்லது கால் பாதத்தில் அந்த விரல்களை கொண்டு 3 விரலால் தேய்ப்பதான்னா, என் அறிவு சொல்லுது கீழே தான் அழுக்குப்படும், கீழே தேய்ங்கன்னு சொல்லுது. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறதுனா, மோசா அணிஞ்சால் மேலே 3 விரலால் தேய்த்தால் போதும் என்று சொல்லுகிறது. என் அறிவை விட நான் மார்க்கத்துக்கு தான் இங்கே நான் முக்கியத்துவம் தருகிறேன் என்று குறிப்பிடுவார்கள். மார்க்கம் என்றால் அல்லாஹ் ரசூலும் சொன்னது, அது ஆமன்னா சல்லம்னா, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யோசிக்கிறோம், எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் அது அல்லாஹ் சொன்னதால் நாம் அதை செய்கிறோம். தொழுதாக்க கால நேரத்தில் ஆக்சிஜன் இருக்கும், குனிந்து நிமிருவதால் உடம்புல ரத்த ஓட்டம் சர்க்குலர் நல்லா இருக்கும், இது எக்ஸசைஸ் மாதிரி. இதனால் இந்த தொழுகை கிடையாது. தொழுகைக்கான நோக்கம் இதுவல்ல. அல்லாஹ் தொழுகை சொன்னால் நாம் தொழுகிறோம். நோன்பு எதற்கு வைக்கின்றோம்? நோன்பு வச்சாக்கா செரிமான சக்தி அதிகமாயிரும், உடம்புல உள்ள கழிவெல்லாம் நீங்கிரும், ஃப்ரெஷ் ஆயிடலாம் அப்படின்னு மருத்துவத்தில் சொல்லலாம். நோன்பு அதனால் கடமையாக்கப்படவில்லை. நோன்புக்கு இந்த காரணத்தை நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய கடமைகள் அத்தனையும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது அல்லாஹ் சொன்னதால் நாம் செய்கிறோம். அது நாம் ஏன் செய்கிறோம் என்பதற்கு நாம் பல தத்துவங்களை சொல்லலாம், அறிவு ரீதியாக சிலவற்றை புரிந்து கொள்ள முயற்சி எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி அல்லாஹ் சொன்னதால் நாம் செய்ய வேண்டும். அதுதான் நாம் முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளே நுழைவது என்று அர்த்தம். யகூதிகள் கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. அவர்களினுடைய மார்க்கத்தில் ஒட்டகத்தை வெறுக்கணும்னு இருக்குது. நம்முடைய மார்க்கத்தில் எப்படி பன்றியை கூடாது என்று சொல்லுகிறோமோ, அவர்களுடைய மார்க்கத்தில் ஒட்டகம் கூடாது அப்படின்னு அவங்க முன்னால் நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது நேரடியாக விதியாக்கவில்லை. இருந்தாலும் ஒட்டகம் சார்ந்த அத்தனையும் அவர்களுக்கு ஆகாதுன்னு ஒரு பண்பு இருக்குது. இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். இது எங்கே பார்த்தாலும் ஒட்டகக்கறியாக தான் சாப்பிட்றாங்க இங்கே. அது அவர்களுக்கு பிடிக்கலை. நபிகள் பெருமானாரிடத்தில் ஒட்டகத்தை நாங்கள் சாப்பிடாமல் இருப்பதற்கு, ஒட்டகத்தை நாங்கள் பழைய மதத்தில் வெறுத்ததைப் போல நாங்கள் மட்டும் இந்த ஒட்டகத்தை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அனுமதி வேணும்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பழைய மதத்திலேருந்து ஒரு பண்பு, இங்கே இருக்கிறது சில பண்புகள்.
இது மார்க்கம் ஆகாது. உதுகுலு ஃபி சில்மி காஃபா, மார்க்கத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் முழுமையாக வந்து விடுங்க. பழைய கலாச்சாரங்கள், அனாச்சாரங்கள், பழைய கொள்கைகள் இவற்றிலே எதையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கத்தியை பார்த்தாங்க. கத்தியை பார்த்துட்டு சொன்னாங்க, இதில் அறுக்கக்கூடாது. இது ஏன் தெரியுமா? இது ஹபஷாக்காரவங்க, ஹபஷா போன்ற அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஆட்டில் வந்து தலை இருக்கும். ஆட்டு தலையில் அப்படியே கொம்பு சேர்ந்தே இருக்கும். கொம்பை தனியாக தீட்டி வச்சுருக்க மாட்டாங்க. ஆட்டு தலை, மாட்டுத்தலை அவைகளில் கொம்பு சேர்ந்தே இருக்கும். அதை தான் கொண்டு வந்து ஆடு மாடுகளை குத்தி அறுப்பாங்க. இந்த மாதிரி அறுக்கலாமான்னு கேட்டும்போது சொன்னார்கள், இது மத்து ஹபஷா, இது ஹபஷா நாட்டு ஆயுதம், இது நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது நமக்குன்னு ஒரு வழிமுறை வச்சுக்கோங்க. அது தனியாக இருக்கணும், அது தீட்டப்பட்டிருக்கணும். அது உலோகத்தில் இருக்கலாம், கட்டையில் இருக்கலாம், கல்லில் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு உறுப்போடு சேர்ந்து இருக்கிற ஒன்றை வச்சு நீங்கள் செய்ய வேண்டாம். அது அவங்க வச்சுக்கட்டும், இது நம்ம வச்சுக்குவோம். இது நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கட்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற போது இஸ்லாம் என்பது ஒரு தனித்துவமானது. இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், அரபு நாடுகளில் ட்ரம்ப் வருகிறார், அவர் சுற்றுப்பயணம் போகிறார். ஒரு காட்சி வீடியோக்களிலே நாம் பார்க்கிறோம், பெண்கள் லைனாக நின்று தலைகளை அப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த முடிகளை அவர்கள் பறக்க விட்டு கொண்டு அது ஒரு கல்ச்சர் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய பாரம்பரியத்திற்குள்ளே கீழே இருக்கக்கூடிய அரபு பகுதிகளில் இது எப்போதிருந்து இந்த கலாச்சாரம் இருந்தது? ஐயாமுல் ஜாஹிலியாவிலே நபிகள் பெருமானாருக்கு வருவதற்கெல்லாம் முன்பு எங்கோ கிடந்த அந்த கல்ச்சர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையில் சொன்னார்கள், ஐயாமுல் ஜாஹிலியாவிலிருந்த அத்தனை பழக்கத்தையும், இந்த அரபு பகுதியில் இருந்த மூடப்பழக்கம் அத்தனையும் என் காலுக்கு கீழே போட்டு நான் மிதித்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுகளில் அன்றைக்கு இருந்த பாரம்பரியம் என்ற அடிப்படையில் இருந்த சில மூடப்பழக்க வழக்கங்கள் அத்தனையும் அவர்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். பெண்களை அவர்கள் அழகுற நிற்பது ஒரு முறை, அவர்கள் தங்கள் முடிகளை விரித்து அவர்கள் ஒரு வரவேற்பு செய்வது என்பது மார்க்க ரீதியாகவோ கலாச்சாரம் என்ற அடிப்படையில் ஏற்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு அரபு பகுதிகளிலே கூட இதுபோல காட்சிகளை படிக்கிற போது தான் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது எங்கே போனது என்று கேட்க தோன்றுகிறது. அரபுகளில் எப்படி என்றால், அரபு அல்லாத இஸ்லாமிய நாடுகளின் நிலைமை என்ன? அரபு அல்லாத முஸ்லீம்கள் பல்வேறு நாடுகளிலே அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எப்படி புரிந்து கொள்வார்கள்? நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்குன்னு ஒரு கலாச்சாரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கலாச்சாரம் வேறு எத்தோடும் இணைந்ததல்ல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, நாம் தாடி வச்சுருக்கிறோம், யகூதிகளும் தாடி வச்சுருக்கிறாங்க, எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது, இது எப்படி இவர் வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் தாடி வைங்க, அவங்களும் தாடி வச்சுருக்கிறாங்க, அவங்க மீசை வைக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், மீசை பெரிய மீசையாக வச்சுருக்கிறாங்க. அகஸ்ஸு ஷாரிப், அப்போ மீசையை குறைச்சிருங்க, நீங்கள் மீசையை குறையுங்கள், அஃபு லிஹியத்தக்கும், தாடியை பெருசாக வளருங்க சொன்னார்கள். நம்ம தொப்பி போடுற மாதிரி அவங்களும் தொப்பி போடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலப்பாகவும் உண்டு என்று அங்கு சொன்னபோது அவர்கள் வெறுமனவே அவர்கள் தலப்பா கட்டுவாங்க, நீங்கள் தொப்பி போட்டு தலப்பாக கட்டுங்கள். இங்கே என்ன நோக்கம் என்ன என்று சொன்னால், நம்முடைய சின்ன சின்ன பழக்கங்கள் அது வேறு மாதிரியான கலாச்சாரம் என்ற அடிப்படையில் வருகிற போது பல்வேறு அனாச்சாரங்களுக்கு கீழே விட்டுட்டு போய்விடும். நாம் செய்யக்கூடிய சட்டங்கள் அத்தனையும் நம்மால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, அல்லாஹும் ரசூலும் சொன்னதன்படி வாழுகின்ற ஒரு சமுதாயம் வெவ்வேறு காரணங்களால் ஒன்றை கடைபிடிக்கின்ற ஒரு சமுதாயத்தோடு அப்படியே பயணித்தால் அல்லாஹ் ரசூல் சொன்னது விடுபட்டுரும். எல்லா நேரத்திலையும் நம்முடைய பார்வை இஸ்லாத்தின் பக்கம் இருக்கணும். இதில் ஷரியத்தில் அப்படி இருக்குதா? இஸ்லாம் இப்படி செஞ்சால் அது ஏற்றுக்குமா? அது நம்ம கல்ச்சருன்னு செஞ்சாலும் சரி, கலாச்சாரம்னு செஞ்சாலும் சரி, இது இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறதா? இந்த பார்வை நமக்கு தேவை. அது இஸ்லாம் அதை ஏற்கிறது என்று சொன்னால் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் தவறில்லை. இஸ்லாத்துக்குள்ளே இது பண்பு இல்லை என்கின்ற போது அதை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற உயர்ந்த செய்திகளாக இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை முறையாய் நிறைவாய் கடைபிடிக்கின்ற நல்ல தௌஃபீக்கை நம் யாவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத